வெல்கம் ஆல். இது மிஸ் மேஸ் சேனல். இந்த சேனலில் 10ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கில் பயிற்சி 2.1 இல்லை 6வது கணக்கில் 3வது கணக்கு பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 43 இருக்குது. யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மீப்போவா காணுங்க. இப்போ மீப்போவா பார்க்கும்போது நம்ம A=BQ + R ஃபார்மில் ரிப்பீட்டடாக அடிஷன் வகுத்தல் செஞ்சுட்டே இருக்கணும். R = 0 வரும்பொழுது பியோட மதிப்பு தான் மீப்போவா. இப்போ இதில் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். முதல்ல இந்த 2 நம்பரில் இருக்கிற பெரிய நம்பரை நம்ம ஏயாக வச்சுக்கிறோம். இப்போ 10,224 = 9,648. இங்கே கியூவோட மதிப்பு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் ப்ளஸ் R. இப்போ இந்த 10,224 9,648 நம்ம வகுத்தோம்னா ஒரு 9,648 தான் இதுக்குள்ளே இருக்கும். இப்போ இதை கழிப்போம். 14 - 8 6. இங்கே 1 இருக்கும். இங்கேருந்து 1 வாங்கினா 11 - 4 7. இங்கே 1 இங்கேருந்து 1 வாங்கினா 11 - 6 5 576. அப்போ நமக்கு கோஷியன்ட் ஈவு 1 கிடைக்கி, மீதி 576 கிடைக்கி. இந்த 576 ரிமைண்டர் மீதி R ≠ 0 வந்திருக்கு. இப்போ மறுபடியும் நம்ம ரிப்பீட்டடாக வகுத்தல் செய்யணும். இப்போ இதை ஏயோட மதிப்பாக வச்சுக்கிடணும். அதாவது 9,648 ஈக்குவல் இந்த 576 பியோட மதிப்பு ப்ளஸ் நம்ம இப்போ மீதியை கால்குலேட் பண்ணணும். இதே மாதிரி 9,648 இந்த 576 வகுப்போம். இங்கே பார்த்தா ஒரு 576 தான் போகும். மிச்சம் 14 - 6 8. இங்கே 5 இருக்குது. 15 - 7 8. அப்புறம் இங்கே 8 - 5 3. 388 தான் இருக்குது. அதனால் இந்த 8 கீழே இறக்கி வைப்போம். இப்போ இதுக்கு பார்த்தோம்னா 576 6ஆல் பெருக்கி பார்ப்போம். 6 36 மிச்சம் 3 7 42 45 மிச்சம் 4 5 34 34 6 676 3000 6 576 3456 வருது. இப்போ இதை கழிப்போம். 8 - 6 2 8 - 5 3 8 - 4 4. இந்த 3 - 3 0. இப்போ நமக்கு இங்கே 16 கிடைக்கி. ஈவா மீதி 432 கிடைக்கி. இந்த 432ங்கிறது R ≠ 0. நம்ம R = 0 வரைக்கும் இந்த வகுத்தலை செய்வோம். அடுத்து இப்போ 576 ஏயோட மதிப்பாகவும் 432 பியோட மதிப்பாகவும் வச்சுட்டு நம்ம ஈவையும் மீதியையும் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ 576 432 நம்ம வகுத்தோம்னா ஒரு 432 432 6 - 2 4. அப்புறம் இங்கே 1 வாங்கலாதனால 7ஆக தான் இருக்கும். 7 - 3 4 5 - 4 1. மீதி 144 கிடைக்கி. இங்கே கோஷியன்ட் ஈவு 1 ≠ 0. R ≠ 0 வந்திருக்கு. இப்போ மறுபடியும் இதே வகுத்தில் திரும்ப செய்வோம். ஏயோட மதிப்பு 432 வச்சு பியோட மதிப்பு 144 Q கால்குலேட் பண்ண போகிறோம். ஈவு கூட்டல் நம்ம மீதியும் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ 432 144 நம்ம வகுப்போம். முன்னாங்க 12 மிச்சம் 1 1 3 3 1 4. இப்போ நமக்கு 0 வருது. இப்போ இங்கே 3 கோஷியன்ட் மீதி 0 வந்துருச்சு. மீதி ஆரோட மதிப்பு எப்போ 0 வருதோ அந்த நேரத்தில் உள்ள பியோட மதிப்பு தான் மீப்போவா. இப்போ மீப்போவா இடை மீப்போவா = 144. அடுத்து 4வது கணக்கு பார்ப்போம். 84 90 and
120. அதாவது இந்த 3 நம்பருக்கு நம்ம மீப்போவா கண்டுபிடிக்கணும். இந்த 2 நம்பருக்கு இதே மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு வருது ஆன்சர் மீப்போவாவை 120ஓட நம்ம ரெண்டுக்கும் கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த 8490 எடுத்துக்கணும். இப்போ இதை A = PQ + Rன்னு எழுதணும்னா பெரிய நம்பர் 90 = 84Q + R. இப்போ 90 84ஆல் நம்ம வகுத்தோம்னா ஒரு 84 மிச்சம் 6. இப்போ நமக்கு இங்கே 1 கிடைக்கி ஆரோட மதிப்பு 6 கிடைக்கி. அப்போ R ≠ 0. இப்போ அடுத்து இந்த 84 நம்ம ஏயா வச்சுட்டு 6 நம்ம பியா வச்சுட்டு Qவும் R ரிமைண்டர் மீதியும் கால்குலேட் பண்ணுவோம். 84 நம்ம 6ஆல் வகுக்கும் பொழுது 14 6 84, மீதி 0 வந்துருச்சு. இப்போ இங்கே 14 போட்டுட்டு நம்ம மீதி 0 போட்டுருவோம். இப்போ இங்கே மீதி 0 வரும்பொழுது பியோட மதிப்பு தான் நமக்கு மீப்போவா. அப்போ 6 தான் இங்கே நமக்கு மீப்போவாவாக கிடைக்கும். இந்த 6 நம்ம இந்த 120ஓட சேர்த்து அது ரெண்டுக்கும் மீப்போவா பார்க்கணும். அப்போ 6, 120. இதை நம்ம A = PQ + R ஃபார்மேட்டில் எழுதுவோம். ஏயோட மதிப்பு இப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பர் 120, பியோட மதிப்பு 6, Q நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் +6. இப்போ 120 6ஆல் வகுத்தோம்னா 6 12 மிச்சம் 0 வருது. அதனால் மேலே உள்ள 0வையும் கீழே இறக்குனாலும் நமக்கு சின்ன நம்பராக இருக்குது. அப்போ நம்ம ஈவில் 0 போடுவோம். அப்போ 6 20 120 மிச்சம் ரிமைண்டர் 0 வருது. இப்போ நமக்கு 120 = 6 × 20 + 0ன்னு கிடைக்கும். இப்போ ஆரோட மதிப்பு நமக்கு 0ன்னு கிடைச்சதுனால இந்த BQ + R ஃபார்மேட்டில் 6 தான் நமக்கு மீப்போவா. அதாவது பியோட மதிப்பு தான் மீப்போவா. இப்போ விடை மீப்போவா = R. இதுதான் அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.